எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிற டேட் வந்து மே 28 காலையில் 5 மணிக்கு இன்னைக்கு சைரன் சவுண்டு. 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அந்த அரை மணி நேரம். இதில் குவைத் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய வான்பரப்பில் பறந்த எதிரி நாட்டுகளோட ட்ரோனை தான் நம்ம தடுத்து நிப்பாட்டணும். அதனால் இந்த சைரன் சவுண்டோ இல்லை அந்த வெடி சத்தமோ கேட்டு யாரும் பயப்பட வேணாம். அதிகாரிங்க சொல்கிறத கேட்டு அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் இதுமாரி அக்கப்போர் நடக்குதுன்னு தெரில. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஈரானோட தெற்கு பகுதியில் தாக்குனா ஈரான்காரன் திரும்ப ட்ரோன் விட்டுட்டானா என்னன்னு வர தெரியல. ஒரே பயமாக இருக்குது. இதனால் ஃப்ளைட் எல்லாம் நின்றுமா, ஊருக்கு போக முடியாதுன்னு ஒரு பக்கம் அச்சமாக இருக்குது. அப்புறம் அப்தாலி பகுதியில் வந்து ஒரு நீச்சல் குளத்தில் விழுந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்கு. இதில் என்ன சொல்லனா, வீட்டு பணிப்பெண்ணுங்களாம் அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. ஏன்னா ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க. சில வீட்டிலேருந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் மாரி சில வீட்டுக்கு இட்டுன்னு போவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அங்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்கும். சில பேர் வந்து அந்த கடல் பகுதியிலே, கடலுக்கு கொஞ்சம் பக்கத்திலே இதுமாரி வீடெலாம் வச்சு அங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுமாரி டைமில் உங்களை குழந்தைய பார்த்துக்க சொன்னால், டிக்டாக்கு இந்த மொபைலு அப்படின்னு யூஸ் பண்ணாமல் குழந்தைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்களும் நம்ம குழந்த மாதிரி தான். குவைத் வான்பரப்பில் மேலே பறந்த அந்த ட்ரோனுகளுக்கோசரம் சவுதி நாடும் பக்ரைன் நாடும் அதோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அப்புறம் குவைத் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வரையறுக்கப்பட்ட கிலோமீட்டருக்கு மேலே போனால் உங்களை நான் கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்கள் மேலே ஃபைனு, உங்கள் காரை 2 மாதத்துக்கு சீஸ் பண்ணிவிடுவோம். 170 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்கள் மேலே ஃபைனு, உங்கள் காரை முழுவதுமாக சீஸ் பண்ணிவிடுவோம். 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களுக்கு சிறை தண்டனை, இல்லைனா ஃபைன், இல்லைனா நாடு கடத்திடுவோம். அது இல்லாமல் உங்கள் காரை சீஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2000 years later. மேடம் கெஸ்ஸர் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா பையனை வந்து ஜாரா ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாத்திரை இல்லையாம். அதனால் கெஸ்ஸரில் போய் பாரு குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போகிறேன். பையன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனது வந்து ஓனர் கார்லேயே போயிட்டாங்க மேடம். போய் பார்த்துன்னு வரும் இருக்குதா இல்லையான்னு. எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அப்புறம் காலையில் அந்த 5 மணிக்கு கேட்ட அலாரம் சவுண்டு தான். அதுக்கப்புறம் கேட்கல, எந்த ஒரு வெடி சத்தமும் கேட்கல. வேலை வந்துச்சு எனக்கு மதியம் போல். ஆனால் அந்த வேலையை வந்து நான் வீடியோ எடுக்கலை. என்னடா அப்படி வேலை வந்துச்சு வீடியோ எடுக்காத அளவுக்குன்னு கேட்டால், மேடத்தோட அக்காவையும் அயோன் இட்டுன்னு போனேன். அப்புறம் கெசரி இட்டுன்னு போனேன். தைமா இட்டுன்னு போனேன். நேற்று பக்ரீத்துக்கு எல்லாம் போய் விஷ் பண்ணிட்டு வந்தாங்க இன்னைக்கு. அது மட்டும் தான். சரி, அது எங்கே போய் வீடியோ எடுக்கிறது? அது இல்லாமல் வெயில், ஃபோனை எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயில் வர. இப்போ கூட அப்படியே வேர்க்குது. இது ஏசி கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது இந்த பஜ்ரோவில். ஏசி போட்டால் காற்று வந்து ரொம்ப ஹீட்டாக வருது. அது ஓனர்கிட்ட சொல்லிட்டு போய் சிலிண்டர்லாம் பார்த்துன்னு வரணும். சரி, இப்போதுக்கு போய் நம்ம மாத்திரை வாங்கின்னு வருவோம். வாங்கிட்டேன். மேடம் சொன்ன மருந்து இந்த ஃபார்மசியில் இருந்துச்சு, கெசலில் இருக்கிற ஃபார்மசியில். முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி போய் கேட்டேன் நான், ஃபார்மசி எங்கே இருக்குது, எனக்கு மாதிரி மாத்திரை வேணும் அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, போய் உங்கள் மாமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நீ ஃபஸ்ட்டு எங்கேதுன்னு சொல்கிறா சாமி அப்படின்ட்டு அவனு கேட்டு நான் போய் கேட்டவனு கொடுத்துட்டாங்க. யாரும் வர சொல்லலை. அதனால தான் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்மளே டைரெக்டாக போய் இது டீல் பண்ணணும். தேவையில்லாத ஆள்கிட்டலாம் கேட்டால் அவங்க தேவையில்லாமல் நம்மளை பயமுத்தி அந்த வேலையே குடிசேவராக போயிடும். இது ஒரு ஸ்மால் கருத்து தான். சரி, இது எதுவுமே மேடத்துக்கிட்ட கொடுப்போம். தைமாக்கு தண்ணி வாங்கினார் அனுப்பிட்டாங்க. முன்னாடி ரேட்டில் தான் வாங்க சொன்னாங்க, அங்கே ரேட்டு அதிகமாக இருக்கும். அங்கே போய் நான் ரேட்டு சொன்ன அப்புறம் நீ தைமா போ அப்படின்னாங்க. நான் டைரெக்டாக தைமாவே வந்துட்டேன். வந்து இந்த தண்ணி இது தான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினேன். இதோட ரேட்டு வந்து 175 ஃபில்ஸு. 10 பாக்கெட் கேட்டாங்க. அப்போ ஒரு தினார் 750 ஃபில்ஸு எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். பையனை இட்டுன்னு போய் சாத்தப்டலில் விட்டுட்டு வரேன். டைமு மணி 12 ஆகுது. எப்படா வருவோன்னு கேட்டால், நான் நாளைக்கு காலையில் தான் குமார் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். தயவுசெய்து 8-9 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டாதடா, அப்போல்லாம் தூங்குவோம், நான் கொஞ்சம் லேட்டாக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்க்கலாம் குமார் அப்படின்னு நிற்கிறான். எப்படி இருந்தாலும் 8-9 மணி தான் ஃபோன் பண்ணுவான். தெரிஞ்சு போன விஷயந்தான். வேலை முடிஞ்சிருச்சு. தகவல் போய் பார்த்தா ஒரு தகவலும் வரல. டின்னர் எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ்,
பார்ப்போம் நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு நாளைக்கு விட சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.